கூடிய விரைவில் அவருக்கு கண்டிப்பாக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய பதவி தர இருக்கிறார்கள். நிதின் நபின் என்ற புது பாஜக தலைவர், அதை அமித்ஷா பொது வெள்ளத்திலே சொல்லியிருக்கார். அவர்களுக்கெல்லாம் மாதம் சம்பளம் கொடுத்து விடுவார்கள் திமுகவினர். அதை வாங்கி வாயமூண்டு போயிடுவாங்க. மந்திரி பதவியை விட அது சம்பளம் நிரந்தரம். அதனால கூட்டணி வாண்டான்னு சொல்லி அடிச்சு சொல்லுவார். பிரதமர் நரேந்திர மோடி சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணாரு, அட்ரஸ் பண்ணாரு. தமிழகத்தில் இருந்து வந்த சீஃப் செக்ரட்டரியுடன் மிக நீண்ட நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து தமிழகத்தினுடைய பல ப்ராஜெக்ட்ஸ், அபிவிருத்தி திட்டங்களுக்கெல்லாம் விவாதித்தார். கூடிய விரைவில் ஒரு நூதனமான முயற்சியை பிரதமர் செயலகம் தமிழகத்திற்கு என்று சிறப்பாக செய்ய இருக்கிறது. திமுக தான் ஏற்பாடு செய்தது. அதிமுக துணை அமைச்சர் பதவியை வச்சது கிடையாது. என்னை பொறுத்தமட்டில் தமிழக தேர்தலில் 2026 துணை முதலமைச்சர் என்ற பதவி இருக்காது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பி. சிதம்பரம் was arrested by CBI. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து 27 முறை அவர் அட்ஜென்மெண்ட் வாங்கியிருக்கார். அயோக்கியத்தனம். செல்வ பெருந்தகை என்பவர் திமுகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறார் காங்கிரஸ். செல்வ பெருந்தகை என்பவர் காங்கிரஸ்காரர் அல்ல. 5 கட்சிகளிடமிருந்து வெளியே வந்தவர். நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை, அவர் இல்லாத கட்சி கிடையாது. செந்தில் பாலாஜியையும் அழைக்க வேண்டும், அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து தெரிவித்தாது அதனுடைய தாக்கம் தமிழக தேர்தலில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் விஜய்க்கும் 50-50% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது தான் சிபிஐனுடைய டிசிஷனா இருக்குமே தவிர, என்னை பொறுத்த மட்டும் சர்க்கார் கவர்மெண்ட் ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க அந்த அஃபரை. வணக்கம் சிவா 1440 நேயர்களே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2026 டு ஆல் ஆஃப் யூ. இன்று புது வருட ஆரம்பத்தில் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்ம வழக்கம் போல முதல் கெஸ்டாக நம்மளுடன் இணைகிறார். அவரிடம் கேட்க போவது ஒரு புதிய ஃபார்மேட்டில். அவர் பூச்செண்டு செய்திகளை உங்களுக்கு எப்பயும் போல தருவார், நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி. அதற்கு அடுத்தது உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல போகிறார். நேரத்தை வீணடிக்காமல் செல்வம் வாருங்கள். வணக்கம் சார், ஹாப்பி நியூ இயர் டு யூ சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் எல்லாமே சொல்லியாச்சு. ஒன்னொன்னு என்னை பொறுத்த மட்டில் சிவா 1440 நேயர்களுக்கு மிக மிக துல்லியமாக பல செய்திகளை நான் சொல்லிக்கொள்ள, தெரிந்து கொள்ள, தெரிவிக்க ஆசைப்படுகிறேன், முயற்சி செய்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு சிவாவிற்கு நன்றி. போதாத வரைக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வைகுண்ட ஏகாதசி நேற்று தான் முடிஞ்சது. நீங்களும் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு என்றெல்லாம் சொல்லி வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரியார் சென்று செஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபதுவை பங்க என்றெல்லாம் சொல்லி திருப்பாவை ஆண்டாள் பாசுரங்களை படித்து தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி நாம் காஞ்சி மடத்தினுடைய பெரியவாருடைய ஆசீர்வாதத்துடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று சொல்லி நாம் பேட்டியை ஆரம்பிப்போம். சிவா 1440 நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜொலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிகம் என்ற ஒரு ஸ்லோகத்தை நரசிம்மருடைய பாதத்தில் அடிபடிந்து அனைவரும் இன்பமுற, அனைவருக்கும் வீடு வாசல் கிடைத்து குடும்பம் அபிவிருத்தி வர, பெஸ்ட் ஆஃப் ஹெல்த், பெஸ்ட் ஆஃப் வெல்த் வர பிரார்த்திக்கிறேன். பூச்செண்டு செய்திகளோட ஆரம்பிங்க சார். பூச்செண்டு கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு டெல்லியில் நடந்திருக்கிறது. சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் வந்தார்கள். 3 நாள் கழித்து அவர்கள் தங்களுடைய ஒரு விசாரணை முடிந்து கொண்டு சென்னை திரும்ப இருக்கிறார்கள். இது நடுவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக பிரியங்கா காந்தியை பார்ப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டதாகவும், பிரியங்கா காந்தி கேசி வேணுகோபாலை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாகவும் கேட்கிறேன். அது ஒரு பூச்செண்டு 1. பூச்செண்டு 2, வருட ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு சமாச்சாரத்துடன் ஆரம்பிக்கிறோம். பிரியங்கா காந்தி மாமியார் ஆகிறாள். பிரியங்கா காந்தியுடைய மகன் ரோஹன் வாட்ரா ஒரு முஸ்லிம் இளைஞர் பெண்ணை, ஓவியரை, போட்டோகிராஃபரை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். நேற்று அவர்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது, நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. திருமணம் ஏப்ரல் மாதம் 2026 டெல்லியில் சிம்பிளா பண்ண போறாங்க. ரொம்ப தடபுடலா கிடையாது. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரசுடைய குடும்பம் வளர்கிறது.
அது ஒரு பூச்செண்டு 2. பூச்செண்டு 3, பிரதமர் நரேந்திர மோடி நேற்று, அதாவது 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணாரு. தமிழகத்தில் இருந்து வந்த சீஃப் செக்ரட்டரியுடன் மிக நீண்ட நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து தமிழகத்தினுடைய பல ப்ராஜெக்ட்ஸ், அபிவிருத்தி திட்டங்களுக்கெல்லாம் விவாதித்தார். கூடிய விரைவில் ஒரு நூதனமான முயற்சியை பிரதமர் செயலகம் தமிழகத்திற்கு என்று சிறப்பாக செய்ய இருக்கிறது. பூச்செண்டு 4, நிர்மலா சீதாராமன் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பல பட்ஜெட்டுகளை பசந்து இந்திரா காந்தியை விட, நேருவை விட, மொரார்ஜி தேசாயை விட, ப சிதம்பரத்தை விட, ஆர் வெங்கட்ராமனை விட 10 முறை பட்ஜெட் பிரசன்ட் பண்ண பெருமை ஒரு பெண்மணிக்கு கிடைத்தது. அது நிர்மலா சீதாராமன் தான். இம்முறை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட் உரையில் பல நூதனமான விஷயங்களை சொல்ல இருக்கிறார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் எப்படி நூதன முறையில் முயற்சி செய்து வைத்து டெவலப்மெண்டல் ஆட்டிடியூடோட போகணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னும் வரக்கூடிய 10 வருடங்களில் டாமினேட் பண்ண போதா, முழுமையாக தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க இருக்கிறது. அதற்காக அனைத்து முயற்சிகளையும் இந்திய அரசாங்கம் முன்கூட்டியே செய்து 30,000 கோடி ரூபாய் அதற்காக செலவிட இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் திருப்பம். இந்த பூச்செண்டுகளை சொல்லிவிட்டு தாங்கள் நூதனமான முறையில் கேள்வி பதில் என்று ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஒரு புது பகுதியை. அதற்கு முதலாக ஆஸ்க் ராஜகோபாலன் என்ற கேட்டத்தில் பல கேள்விகள் வந்திருக்கிறது. தங்களுடைய ஆசிரியர் குழாம் அந்த கேள்விகளை எல்லாம் வரிசைப்படுத்தி முறைப்படி 1, 2, 3, 4 என்று சொல்லி அதற்கு கிரேடேஷன் கொடுத்திருக்கிறீர்கள். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். ஒவ்வொரு கேள்விக்கும் அவருடைய பெயரை அறிமுகப்படுத்துங்கள், அவர் ஊர் தெரிந்தா சொல்லுங்கள். அவருடைய பெயருக்கே நான் சொல்லி என்னுடைய பதிலை சொல்லுகிறேன். ஒவ்வொரு பதிலும் 1 நிமிடம் 2 நிமிடம் தான் இருக்கும். அதிகமாக வேண்டும் என்றால் காமெண்ட் செக்ஷன்ல போட சொல்லுங்க. ஐ வில் ரிப்ளை டு தம். தேங்க்யூ சார். முதல் கேள்வி பலர் கேட்ட ஒரு கேள்வியின் ஒரு சிம்பிள் தொகுப்பு. சேனல் சார்பாக அதை நான் கேட்கிறேன். பலருடைய ஆவல் இது. உங்கள் பெயருக்கு முன்னால் இருக்கும் டெல்லி என்பது உங்கள் சொந்த ஊரா? நீங்கள் டெல்லியில் பிறந்து வளர்ந்தீர்களா? அது எப்படி டெல்லி என்ற பெயர் உங்கள் பெயரோடு இணைந்தது? இதை கேட்ட அதே மாதிரி கேள்வி பல பேர், அதனால எல்லாருக்கும் காமனா அந்த பேரை சொல்லிடுறேன். நான் சைதாப்பேட்டை சென்னையில் பிறந்தவன். ஆர்கே ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்தவன், வைஷ்ணவ காலேஜில் படித்தவன், லயோலா காலேஜில் ஒருடம் போனேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா இன் ஜேர்னலிசத்தை செய்தேன். சென்னையில் பணிபுரிந்தேன். தினமணி, மெயில் என்ற பத்திரிகைகள் நிறுவராக என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் சைதாப்பேட்டையில் VS முதலி ஸ்ட்ரீட்டில் அவர் அந்த ஒரு 100 வருடங்கள் இருந்த வீடு அது இன்னமும் இருக்கிறது. அதற்கு புதுப்பித்தார். 1951 நான் பிறந்தேன். அந்த நிலையெல்லாம் கூடும்பொழுது எப்படி டெல்லி என்று வந்ததை கேட்டீர்கள். இது ஒரு பெரிய கதை, இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஸ்வராஜா என்று ராஜாஜி எழுதி வந்த பத்திரிகைக்கு துணை ஆசிரியராகவும், அது தவிர சாணக்கியன் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார். அவர் 1967 தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, ஐயா காயிதே மில்லத் அவர்களுடைய கூட்டணியை அமைப்பதற்கு மிக 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 உறுதுணையாக இருந்தார். அவர் காஞ்சிபுரத்திற்கு சென்று போவதெல்லாம் சென்னையிலிருந்து சூது போவார். ராஜாஜி அவர் அந்த காலத்தில் தொலைபேசியோ, இன்டர்நெட்டோ, வைஃபையோ, இன்ஸ்டாகிராமோ ஒண்ணுமே கிடையாது, இமெயில் ஒண்ணுமே கிடையாது. இவர் போய் கொடுக்கணும், மற்ற நாள் சொல்லி வந்தானா தெரிஞ்சுக்கும். அப்பெல்லாம் 45 நாள் தேர்தல் நடக்கும், பிரச்சாரமே தெருமுனையெல்லாம் இருக்கும். அப்படி வளர்ந்தவன், சைதாப்பேட்டையில் வளர்ந்தவன். எனக்கு 1977 ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பொழுது எங்கள் வீட்டில் தலைமறைவாக இருந்த பானு பிரதாப் சிங் என்பவர் ஐயா கருணாநிதி அவர்களால் எமர்ஜென்சி சமயத்திலே பல தலைவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்பட பலர் சென்னையில் பதுங்கி இருந்தார்கள். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் துடித்தார்கள். தலைமறைவாக இருந்த பொழுது உத்தரப்பிரதேசத்தில் சௌத்ரி சரண் சிங், முன்னாள் பிரதமருடைய ஆலோசகராக இருந்தவர் பானு பிரதாப் சிங் என்பவர் சுதந்திர கட்சியில் இருந்தார். அப்பொழுது அவர் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தார். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனப்போ எங்க வீட்டு சைதாப்பேட்டை வீட்டு தான் வாங்கி தங்கியிருந்தா தலைமறைவா இருந்தாங்க அப்பெல்லாம். அப்போ அவர் சொன்னார், இவன் இளைஞராக இருக்கிறாரே, நான் அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று என்னை அழைத்து வந்தார். மே மாதம் 1ஆம் தேதி 1977 ஜனதா கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் பொழுது நான் அதில் கலந்து கொண்டேன். என்னை முதன்முறையாக டெல்லிக்கு அழைத்தது பானு பிரதாப் சிங் அவர்கள் தான். அப்பொழுது நான் IAS அதிகாரியாக பரீட்சை எழுதினேன். 1977 பாஸ் ஆனேன். இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்.
அதனால எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க. அதாவது காம்பன்சேட்டரி ஜாப் அப்பெல்லாம் இருந்து, இப்ப அதை எடுத்துட்டாங்க. அந்த ஜாப்ல சேர்ந்த போது எங்க அப்பா சொன்னாரு, கவர்மெண்ட் வேலையை வேணா வெளில வேணாம் அப்படின்னாரு. நான் வெளில வந்தேன். டெல்லியிலேயே தினமணியினுடைய ஆசிரியர் நா பார்த்த சாரதி, கீவா ஜெகநாதன், கஸ்தூரி ரங்கன் மற்றும் ஐராவத மகாதேவன், KV ராமநாதன் போன்றவர்களுடைய தலைமையில் தினமணியில் நான் பணிபுரிந்தேன். பிறகு பிரபு சாவ்லா, அருண் ஷோரி, குல்தீப் நாயர் போன்றவர்களும் ஆங்கிலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்தேன். பத்திரிகை உழவர் 1980 2025 வரை நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்த பெருமை எனக்கு இருக்கிறது. 45 வருடங்கள் செய்தேன். அந்த டெல்லியில் இருந்ததுனால டெல்லி ராஜகோபால் பேர் வந்தது. ஆனால் நான் டெல்லியை சார்ந்தவன் அல்ல. நான் டெல்லி வரும்பொழுது மிகவும் 450 ரூபாய் சேலரி தான் வந்தேன் சிவா. இதுதான் என் பின்னணி. என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தகப்பனாரை தவிர பானு பிரதாப் சிங், சௌத்ரி சரண் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மரியாதைக்குரிய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள், சௌத்ரி சரண் சிங் அவர்கள், HM பட்டேல் அவர்கள், LK அத்வானி அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் IAS ஆபீசரா இல்லை என்றாலும் பானு பிரதாப் சிங் அவர்களிடம் கூடுதல் செயலாளராக நான் 3 வருடம் பணிபுரிந்தேன். அவர் மந்திரியாக இருந்தார், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார். அவர் மூலமாக பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். பாராளுமன்றத்தில் சென்றேன். பிறகு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பத்திரிகை உலகத்தில் சேர்ந்தேன். இன்று வரை பத்திரிகையாளனாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுருக்கமான கதை. முதல் முறையாக நான் சிவா நேயர்களுடன் சொல்லிக் கொள்கிறேன். I never shared this information with anyone. நன்றி சார். சார், அடுத்த கேள்வி திருப்பூரிலிருந்து செல்வமுரளி. திருமாவளவன், சீமான், பிரேமலதா விஜயகாந்த், GK வாசன், வேல்முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இதில் யார் 2026 துணை முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது? ரொம்ப கடினமான கேள்வி. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கும் நிலை, அதிமுகவும் அதைத்தான் சொல்லுகிறது. எது இருப்பினும் இதுவரை தமிழகத்தில் துணை முதலமைச்சர் பதவி என்பதை திமுக தான் ஏற்பாடு செய்தது. அதிமுக துணை அமைச்சர் பதவியை வச்சது கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் தமிழக தேர்தலில் 2026 துணை முதலமைச்சர் என்ற பதவி இருக்காது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே சார். அடுத்த கேள்வி அகல்யா ராஜகோபால். அவங்க இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க, அப்படியே படிக்கிறேன். Why BJP is hesitating to take action against DMK corrupt ministers? என்னுடைய நேம் சேக்கா இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அகல்யாக்கு. என் பேரு ராஜகோபால், உங்க பேரு ராஜகோபால், எதுவா இருந்தாலும் அகல்யா மேடம் உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன என்று கேட்டால், நடுவுல கோர்ட் எல்லாம் வந்து நிறுத்துறது. DMK மேல பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அகில்யா, யூ மே நோ தட் P. Chidambaram was arrested by CBI. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்தது. 27 முறை அவர் அட்ஜென்மெண்ட் வாங்கியிருக்காரு. அயோக்கியத்தனம் அது. சட்டத்தை அவர் வந்து இருட்டறையாக செய்தார். அதை மீறி கிழித்து கொண்டு நரேந்திர மோடி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்கி, அதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ திமுக அமைச்சரை ஏன் அரெஸ்ட் பண்ண வேணும்னு கேட்கறது நியாயமான கேள்வி. தேர்தல் சமயத்துல பண்ணா சிம்பத்தி வரும்னு சொல்றாங்க. அதுக்கு அது சம்பந்தமே கிடையாது. எந்த கேஸா இருக்கட்டும், 5 முறை 6 முறை இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் அட்வொகேட்டும் பண்ற அட்டூழியருக்கு பாருங்க, அந்த மந்திரிகளுக்கெல்லாம் ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கேஸ அட்ஜென்ட் பண்ணி தள்ளி விட்டுறது. அதனால்தான் டெல்லியை தவிர பாஜகவோ அல்லது மோடி அரசாங்கமோ யாரையும் கைது செய்யக்கூடாது என்று கிடையாது. எல்லாரையும் கைது செய்யதான் இருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு அத்தாரிட்டியை சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ண போது கூட அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் சென்றார்கள். உங்களுக்கே தெரியும் அகில்யா, DMKல எத்தனை பேர் கேஸ் போட்டுருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே கோர்ட்ல நிலவில் இருக்கிறது. அதனால ஒரு இன்னல்கள் எடுக்கே இருக்கிறது இந்த அரசாங்கம். இனியும் ஒரு பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக துரைமுருகன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க 5 IAS ஆபீசர் மணல் வாரி கொள்ளையில பண்ணட்டு ஏதோ அவங்க ஒரு கேஸ் டெஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. ராஜாவுடைய கேஸ் 2G கேஸ், அது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி ஹைகோர்ட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் விட்டுட்டாரு, காரணம் CBI சரியா பண்ணலன்னு விட்டு. அந்த சைனி என்ற ஜட்ஜி வந்து சொல்றாரு ஆதாரங்கள் இல்லைன்னு. ஆனா ராஜா பண்ண ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா உங்களுக்கு? அந்த லீகல் லூப் ஹோல்ஸ் சொல்றாங்க, ஓட்டை லூப் ஹோல்ஸ்ல எல்லாருக்கும் 4700 பக்கம் இங்கிலீஷ்ல இருந்தது சிவா. இவர் 3 மாசத்துக்குள்ள அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணும், இங்கிலீஷ் எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். 3 மாசம் டிராகன் பண்ணாங்க.
அந்த வந்துட்டு அப்புறம் அந்த 3 மாசம் முடிக்கிட்டு ஒரு குஜராத்தில் இருக்கணும்னு போட்டு அந்த இன்னொருத்தர் அக்யூஸ் சொல்லியிருக்கார். 6 மாசம் இதுல போயிடுச்சு. அது ஜட்ஜி உணர்ந்த, வக்கீல்களும் உணர்ந்த, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உணர்ந்த. ஆக மொத்தம் அகில்யா நான் சொல்ல பதில் தங்களுக்கு ஒரு திருப்தியை தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சார், அடுத்த கேள்வி பத்மா மாம்பலத்திலிருந்து. நமஸ்காரம் சார். திமுகவை பற்றி காங்கிரஸ் சீனியர்கள் ஏதேனும் குற்றம் கூறினால் ஏன் செல்வ பெருந்தகை சீறிக்கொண்டு வருகிறார்? என்ன காரணம்? பத்மா, நீங்க ரொம்ப பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. செல்வ பெருந்தகை என்பவர் காங்கிரஸ்காரர் அல்ல. 5 கட்சிகளிடமிருந்து வெளியே வந்தவர். நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைக்கு, அவர் இல்லாத கட்சி கிடையாது. இப்ப ஏன் அவர் இருக்காருன்னா திமுகவுக்கு தொங்கு சதையாக இருக்கிறார். இன்று கூட திமுகவிற்கு கொஸ்டின் மார்க் போட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழகத்தினுடைய நிதிநிலை சரியில்லை என்று. அதற்கு வக்காலத்து வாங்கினார் இந்த தமிழ்கார செல்வ பெருந்தகை என்பவர். திமுகவினுடைய ஏஜென்டாக செயல்படுகிறார் காங்கிரஸில். அந்த செல்வ பெருந்தகை அவர்கள் காமராஜர் ஆட்சி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டு தனியா திமுக கவிச்சிட்டாங்க. அதனால இப்ப அந்த கேட்டெல்லாம் முடிச்சுட்டாரு. இப்போ திமுகவுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு காரணம் பத்மா, தங்களுக்கு தெரியும் ஒரு ஆம்ஸ்டர்டாம் என்ற கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொன்னதை தமிழக அரசாங்கம் தடுக்கிறது. அதை அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த சிபிஐ வேண்டும் என்று. ஆனால் திமுக எதிர்க்கிறது. அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் சிக்கலில் மாட்டுவார். நேற்று கூட சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், அவருடைய கான்ஸ்டிட்யூன்சிக்கு போயிருந்த போது பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு அவரை ஒரு பண்ணாரு. அவர் ஒரு சரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தவறு சொல்லக்கூடாது. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பொது சேவை செய்பவர். செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மு.க. ஸ்டாலின் கொடுப்பதனால் அவர் ராகுல் காந்தியிடம் இருந்து தனியாகிவிட்டார். மல்லிகார்ஜுன் கர்கே அவரை பார்ப்பது கிடையாது. எது இருப்பினும் தமிழகத்தில் 2026 பொது தேர்தலில் செல்வ பெருந்தகை அதே ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டிட்யூன்சியில் இருந்தார்னா மிக 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 துல்லியமாக பார்த்தால் அவர் வெற்றி பெறுவது கடினம். காரணம், அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. பத்மா சார், அடுத்த கேள்வி கமல் சிவா, கமல் ஃப்ரம் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு. When ED will take action on DMK minister, why BJP Delhi Center power is mute on this? கமல் சிவா அவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்வது அனைத்தும் நியாயப்படி. ஆஃப்டர் ரெய்டு பண்ணதுனால கண்டிப்பாக அவர்கள் மீது கேஸ் தொடரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், KN நேரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு இடி லெட்டர் போட்டிருக்காங்க சிவா. அந்த லெட்டர் வெளியில ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. அந்த லெட்டர் ரிலீஸ் ஆன பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பெரிய ஸ்டோரி வந்தது. அவங்க ஸ்டே வாங்க போயிருக்காங்க. இன்னும் 6 மாசம் போயிடும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ முடிஞ்சு போயிடும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சட்ட ரீதியாக செய்வதையெல்லாம் அதே சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள் தடை வாங்கி கொண்டு ஒரு ஹையர் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுறாங்க. இது வழக்கறிஞர்களுடைய சாதுரியத்தனமா, நல்லதா, கெடுதலா, அயோக்கியத்தனமா என்பதை சிவாவை முடிவு செய்ய வேண்டும். சார், அடுத்த கேள்வி அண்ணாமலை குறித்தது. இதுவும் மோர் தேன் 1 கேட்டிருக்காங்க. தாழை ராஜா அப்புறம் மாம்பலம் பத்மா 2 பேரும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏன் அண்ணாமலையை பிடிப்பதில்லை, அண்ணாமலை அவசரப்படுகிறார் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்ற கேள்வி. நல்ல கேள்விதான். நான் பல தலைவர்களிடம் பழகியதனால், ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள், மொரார்ஜி தேசாய் போன்றவர்களும் அரசியல் கற்றுக்கொண்டதனால், அரசியல் பத்திரிகை நிறுவனாக 45 வருடம் இருந்ததனால் எனக்கு என்று ஒரு ஒரு மரியாதை அண்ணாமலை மீது இருக்கிறது. என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தியவர் அண்ணாமலை. அவர் தமிழகத்தில் பாஜகவை உயர்த்தி தோடி தூக்கி பிடித்தார். இன்று அண்ணாமலை சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று. நேற்று கூட அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து நடனம் ஆடினார்கள். தொலைக்காட்சியில் பார்த்தேன், அதே சமூக வலைதளங்களில் பார்த்தேன். அதே நயினார் நாகேந்திரன் இன்னொரு நாடகம் நடிக்க போறோம் பாருங்க, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வர போகிறோம் என்று. இப்படி ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் இருந்து அவரை மாற்றினார்கள் சென்ற வருடம். மாற்றும் பொழுது புது பதவி தருகிறேன் என்று அமித்ஷா அவர்கள் பொது வலைத்தளத்தில் சென்னையில் குறிப்பிட்டார். ஏப்ரல் 2025 பதவி இது வரைக்கும் வரல. அவருடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் பலர் அண்ணாமலையை உடனே பதவி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் விசாரித்த பொழுது ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், குசுபு மற்றும் பல பொன் ராதாகிருஷ்ணன்
இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் பாஜகவில் வெயிட்டிங் ஃபார் சம் பிக் பொசிஷன். அண்ணாமலைக்கு பதவி தரேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லை. எச் ராஜாக்கு கவர்னர் வரான்னு சொல்றான், வரவே இல்லை. ஆனா பொறுமையா இருக்காரு. என்னுடைய ஒரே ஒரு கருத்து, அரசியலில் பொதுமை காண்பித்தால், பொறுத்து இருந்தால் பூமியை ஆடலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு தகராறே கிடையாது. ஹி டாக்ஸ் டு மீ வெரி ஆஃபன். ஹி இஸ் அ பிரைட் IPS ஆஃபீஸர் அண்ட் அவர் தமிழகத்திற்கு ஒரு பெரிய சொத்து. கூடிய விரைவில் அவருக்கு கண்டிப்பாக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய பதவி தர இருக்கிறார்கள். நிதின் நபின் என்ற புது பாஜக தலைவர். அதை அமித்ஷா பொது வெள்ளத்திலே சொல்லியிருக்காரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு. சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது சிவா. எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஒரு புதிய பதவி காட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்னை பத்தி சொன்னது I don't bother about it. Whatever they mention, I respect their sentiments. That's all. அடுத்த கேள்வி சையத் அலி தாம்பரத்திலிருந்து கேட்கிறார், கூட்டணி ஆட்சிக்கு திமுக சம்மதிக்குமா? சையத் அலி அவர்களே, திமுக சம்மதிக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், பதவியில் யாராவது வந்து விட்டால் அவங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்றாங்களே தவிர, மத்தியில் இவங்க கூட்டாட்சியில் இருந்ததுனால சொல்றாங்க. மாநிலத்தில் கூட்டாட்சி வந்ததுன்னா, உதாரணத்திற்கு மேகதாது, உதாரணத்திற்கு காவேரி, உதாரணத்துக்கு முல்லை பெரியார் போன்ற வழக்குகள் வந்தால் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் பிரச்சனை அதிகமாகும். ஸ்டாண்டிங் கிராப்ஸுக்கு யூ நீட் வாட்டர் ஃப்ரம் நெய்பரிங் ஸ்டேட்ஸ். அப்போ வேணும்னு வம்பு பண்ணுவாங்க. எவனா ஒருத்த வெளில போறேன்னு. ஆனா அந்த ஒரு 3 பேர் வச்சிருக்க கேபினெட்ல இருந்தான்னு வச்சு காங்கிரஸ்காரன் அவனே கை தட்டி விடுவாங்க. அது மு.க. ஸ்டாலினுக்கு உதயநிதி என்று தான் சொல்லி அடுத்த முதலமைச்சர், அவருக்கு ஒரு பிரச்சனையில் மாறும். திமுக ஆட்சிக்கு வருமாங்க சந்தேகம் வந்ததுன்னா கூட they don't take coalition government. They want to have an independent. ஏன்னா மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் மு. கருணாநிதி அவர்களே 95 MLA வச்சுன்னா மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தினார். அதையே ஜெயலலிதா மைனாரிட்டி அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ மைனாரிட்டியா இருந்தா கூட he won't agree that. அதை தவிர சையத் அலி அவர்களே, இந்த கட்சிக்கு 20 MLA 10 MLA இருக்குன்னா அவர்களுக்கெல்லாம் மாதம் சம்பளம் கொடுத்து விடுவார்கள் திமுகவினர். அதை வாங்கி வாயமூண்டு போயிடுவாங்க. மந்திரி பதவியை விட அது சம்பளம் நிரந்தரம். அதனால கூட்டணி வாண்டான்னு சொல்லி அடிச்சுடுவார். தமிழகத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான புது நிலைமை இருக்கிறது. ஒரு 2011 இருக்கு, 14 வருஷமா they don't move out, stand still, ஸ்டேல் ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது மாற்றிண்டே வரணும். மாறிண்டே இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, டெவலப்மெண்ட் இருக்கும். அதே ஆளுங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க DMK 15 கோடி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் கூட்டணி வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை திமுக அனுபவிக்காது என்பதுதான். அதிமுகவும் அனுபவிக்காது. ஃபர்ஸ்ட் டைம். முரளி ஃப்ரம் திருச்சி. ராஜகோபாலன் சார், எப்படி இருக்கீங்க? உங்களிடம் ஒரு கேள்வி. கரூர் சம்பவம், அதில் வரும் நடவடிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் இந்த தேர்தலில் தாக்கம் இருக்குமா? அப்படி தாக்கம் இருந்தால் எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்கும்? முரளி, கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வராங்க CBIல இருந்து. விஜயனுடைய ஆதாரங்கள்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. CT நிர்மல்குமார்லாம் பத்திரிகை நிறுவட்ட டெல்லியில கண்டிப்பாக செந்தில் பாலாஜியையும் அழைக்க வேண்டும், அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து தெரிவித்தாது அதனுடைய தாக்கம் தமிழக தேர்தலில் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் விஜய்க்கும் 50% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது தான் CBIனுடைய டிசிஷனா இருக்குமே தவிர, என்னை பொறுத்த மட்டும் சர்க்கார் கவர்மெண்ட் ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க அந்த அஃபரை. இப்போ ஒரு புது கேள்விலாம் வந்து 85 கேள்வி கேட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவை பதில் சொல்லியிருக்காரு. அவர் CT நிர்மல்குமார் அந்த குஷி ஆனதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, டேப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, வீடியோகிராஃபி பண்ணியிருக்கா, கையெழுத்து போட்டு வந்திருக்கா. they can't go this way or that way. டினை பண்ண முடியாது. போதாத வரைக்கும் இந்த கேஸ் கண்டிப்பாக திமுக மீது நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல போறாங்க. போக பாத்தீங்கன்னா இந்த கேஸ் தமிழகத்துடைய அரசாங்கத்திற்கு ஒரு தலைவலியாகத்தான் இருக்கும். டெல்லி ராஜகோபாலன் சார், நான் உங்களுடைய மிகப்பெரிய விசிறி. உங்களுடைய பல வீடியோக்களில் கமெண்ட்களை படிக்கும் பொழுது டெல்லி சார் சொல்லிவிட்டாரா, அப்போது நடக்குமா நடக்காதா என்பது நிச்சயமில்லை என்று பலர் கமெண்ட் போடுகின்றனர். அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வருத்தப்படாதீங்க. அவர் பேர் என்ன சொன்னீங்க? யார் கேட்டிருக்காது? அவங்க ஐடி மட்டும் எழுதிருக்காங்க, PUBG KRW5V2 PUBGன்னு சொல்லுங்க. PUBG அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். பாலிடிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெகுலேஷன். நரேந்திர மோடி சொன்னார் அப்கி பார் 400 की पार, இந்த முறை 400 சென்னுட்டு. மு.க. ஸ்டாலின் சொன்னாரு 234 200 ஜெயிப்போன்னுட்டு. அப்ப பேசதே கிடையாது. 10 நாள் ஆச்சு.
அரசியல் என்பது ஸ்பெகுலேஷன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தானே தவிர இது சொன்னா அது நடக்கும்னு கிடையவே கிடையாது. யாரு நினைச்சாங்க கரூர் சம்பவம் நடக்கும்னு? யாருக்குமே தெரியாது. ஆக மொத்தம் ஒரு பத்திரிகைக்காரனாக சிவா மற்றும் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் நான் சொல்லுவது, எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நேயர்களுடன். அதுதான் பத்திரிகை தர்மம். அதை நான் கட் பண்றது கிடையாது. நான் பல முக்கிய தலைவருடன் பேசுகிறேன். அவர் சொன்னாங்கன்னா, ராஜகோபாலன் டோன்ட் ஸ்பீக் அபவுட் திஸ், இது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். ஆனால் வேற ஏதாவது பார்த்தால், கேட்டால், படித்தால் கண்டிப்பாக என்னுடைய நேயர்களுக்கு தான் முக்கிய முதலிடம். என்னுடைய நேயர்கள் தான் என்னுடைய கடவுள் என்பதை ரீதியில் செய்கிறேன். தூற்றுவார் தூட்டட்டும், போற்றுவார் போட்டட்டும் என்று சொல்லி அதை பற்றி 45 நரைச்சு வச்சதெல்லாம் ஜஸ்ட் நாட் தேங்க்யூ. சிறப்பான பதில்கள் சார். பொறுமையாக பலவிதமான கேள்விகளுக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க மிக சிறப்பாக பதில் செய்து உங்களுடைய பத்திரிகை உலக ஜாம்பவான் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். மிக்க நன்றி சார். நேர்களே மிக்க நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.